இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. வேலூரில் அரசு உதவி பெறும் வெங்கடேஸ்வரா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி அன்று மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாணவர்கள் உணவில் பல்லி இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பள்ளி ஆசிரியர்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்தனர். மாநகர சுகாதார அலுவலர்கள் தலைமையிலான மருத்துவ குழு விரைந்து வந்து மாணவர்களை பரிசோதித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு முதலுதவியாக ORS வழங்கப்பட்டு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஒரு சில மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதிகாரிகள் தரப்பில் எந்த மாணவருக்கும் தீவிர பாதிப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் ப. கார்த்திகேயன், மாநகராட்சி அலுவலர்கள், மருத்துவ கண்காணிப்பு குழுவினர் பள்ளியின் சமையலறைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். உணவு தயாரிப்பு முறை, சுகாதார நிலைமைகள், பொருட்கள் சேமிப்பு ஆகியவை ஆராயப்பட்டன. மாணவர்களின் குற்றச்சாட்டை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. உணவு வழங்கல் தரத்தில் குறைபாடு இருந்ததா என விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் அவ்வப்போது நிகழ்வதால் சத்துணவு திட்டத்தின் சுகாதார கட்டுப்பாடுகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.